உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் பட்டாக்கு அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுங்கன்னு. ஆனா இது வரைக்கும் நீங்க ஒரு வாட்டி கூட அதை அப்ளை பண்றதுக்கு முயற்சி கூட எடுக்கல. ஆனா இப்ப அதுக்கான சிறந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னா தமிழக அரசு ஒரு ஆணை வெளியிட்டு இருக்காங்க. ஜூன் 17, 18 ஆகிய 2 தேதியில பட்டா வழங்குறதுக்கான முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க. அதாவது ஜூன் 17ஆம் தேதி ஆலந்தூர் வட்டாட்சியாளர் அலுவலகத்துல மனு கொடுக்கலாம். யார் யாருன்னா நந்தம்பாக்கம், ஆலந்தூர், மீனம்பாக்கம், பழந்தாங்கல், நங்கநல்லூர் இந்த பகுதியில் இருக்கவங்க எல்லாம் மனு கொடுக்கலாம். மறுநாள் அதாவது ஜூன் 18ஆம் தேதியும் அதே ஆலந்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்துல யார் யாரெல்லாம் மனு கொடுக்கலாம்னா முகலிவாக்கம், மதுரந்தபுரம், மணப்பாக்கம், ஆதம்பாக்கம், தலக்கணாஞ்சேரி இந்த பகுதியில் இருக்கவங்களாம் ஜூன் 18ஆம் தேதி பட்டா கோரி மனு கொடுக்கலாம். பட்டாக்காக மட்டும் இல்லாம பட்டா பெயர் மாறுதல், பெயர் சேர்ப்பது, பெயர் நீக்குவது இந்த மாதிரியான சில மனுக்களையும் கொடுக்கலாம். அதாவது நம்ம விண்ணப்பிச்ச 30 நாளுக்குள்ள இதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும். நம்ம கொடுத்த அந்த மனுக்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து 30 நாட்களுக்குள்ள நமக்கு இந்த பட்டாக்கான தீர்வு கிடைச்சிடும். அப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு தமிழக அரசு ஆணை வெளியிட்டு இருக்காங்க. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி இந்த பகுதியை சார்ந்த மக்கள் எல்லாம் பட்டாக்கு மனு கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம். இந்த வாய்ப்பையாச்சும் பயன்படுத்தி நீங்களாச்சும் மனு கொடுக்குறீங்களாங்க? சரிதான். ஆனா நமக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஏன்னா நமக்கு சர்க்கார் மனையா இருக்கிறதுனால ஆன்லைன் பட்டா வழங்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஆனா ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு போஸ்டர்லாம் அடிச்சு இந்த ஆணையெல்லாம் நாங்க மாத்திட்டோம், கூடிய விரைவு சீக்கிரத்துல எல்லாருக்கும் ராயத்து வரியா மாத்தி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் வரல. ஆனா இந்த அதிகாரியை சந்திச்சு சர்க்கார் மனையா மாற்றப்பட்ட எல்லாருக்கும் திருப்பியும் ஒரு மனு மூலியமா கொடுத்து இவங்களை ராயத்து வரியா மாத்தி இவங்களுக்கு பட்டா வழங்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே அன்னைக்கு 18ஆம் தேதி போய் அது முறையான அதிகாரிகிட்ட இதுக்கான சம்பந்தப்பட்ட விஷயத்தை வச்சு நம்ம பேசணும். ஏன்னா ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே இதை மாற்றப்படுறோம்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கத்துக்கு போஸ்டர்லாம் அடிச்சாங்க. ஆனா இன்னும் மாறலன்றதை அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்து நமக்கான பட்டாக்கான ராயத்து வரி பட்டாவா மாற்றி தர சொல்லி நமக்கு இந்த விஷயத்துக்காக மனு கொடுக்கணுன்றதுதான் நம்மளோட கோரிக்கையாவே இருக்கு. அதனால பட்டா அப்ளை பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம். இது மாதிரியான விஷயங்களுக்கு இது மாதிரியான சர்க்கார் மனையா இருக்கவங்கலாம் இந்த மாதிரி பட்டா மாற்றி கொடுக்கறதுக்கு ராயத்து வரியா மாற்றி கொடுக்கறதுக்கான ஒரு மனுவும் கொடுக்கணுன்றது தான் இதோட கோரிக்கையை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. எல்லாம் 18ஆம் தேதி நம்ம தாலுகா ஆஃபீஸ்ல மீட் பண்ணுவோம். கட்டாயமாக இந்த மனுவை கொடுப்போம். அதிகாரிக்கு இதுக்கான ஒரு சொல்யூஷன் எடுப்பாங்க. கூடிய சீக்கிரம் இது ராயத்து வரியா மாற்றி தருவதற்கான வழிவகுக்கிறதுக்கு தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம்.